முன்னால் வந்து தமிழ்நாட்டிற்குள்ளே மட்டும் தெரிஞ்ச இந்த தமிழ் தேசியம் கொஞ்ச நாள் முன்னால் டைம்ஸ் நவ்வில் வந்தது, என்டிடிவியில் வந்தது, இந்தியா டுடேயில் வந்தது. இப்பொழுது நீங்கள் சொல்கிறது வந்து எக்கனாமிக் டைம்ஸில் அவ்வளோ சீக்கிரம் ஒரு செய்தியை போட்டுற மாட்டாங்க. மற்றவங்களாவது அது வெறும் செய்தி அடிப்படையான சேனல்கள், டைம்ஸ் நவோ, டிவியோ, இந்தியா டுடேவோ, இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரி செய்தி நியூஸ் சேனல். எக்கனாமிக் டைம்ஸுங்கிறது பொருளாதார அடிப்படை உள்ள நியூஸ் சேனல். எக்கனாமிக் டைம்ஸில் இதை பற்றி எழுதுகிறாங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னால், இந்த தமிழ் தேசியம் இலவசங்களை ஒழிக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கம். இப்போ தமிழ்நாட்டிற்குள் மட்டுமே தெரிந்த நாம் தமிழர் கட்சி, சீமான், தமிழ் தேசியம், இது வந்து இந்தியா பூரா வந்து ஒரு கொள்கையாக, கோட்பாடாக பரவுகிறது. கோல்டன் பிரின்சிபிள்னு சொல்லுவோம். ஒரு 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 பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு கோட்பாடு. இந்த கோட்பாடை தமிழ்நாட்டிலிருந்து சீமானை வைத்து இது வந்து வடநாட்டிற்கு பரவுகிறது என்பது, இது சீமானுக்கு பெருமை, நாம் தமிழர் கட்சிக்கு பெருமை, தமிழ் தேசியத்துக்கு பெருமை, அதை தாண்டி தமிழ்நாட்டிற்கே பெருமை. இப்போ இந்த தமிழ் தேசியம், திராவிடம், தெலுங்கு இந்த மாதிரி வந்தால் கூட இது வந்து ஒரு பிராந்திய விஷயம், இது தேசிய அளவில் இது எப்படி சரியாக வராது. இலவசங்கள் கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கை, இது வந்து அதாவது மனசாட்சி உள்ளவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோட்பாடு, தத்துவம். அந்த வகையில் இம்முறை வந்து சீமான் வந்து இதுக்கு முன்னால் இருந்த தேர்தல்களோட இந்த தேர்தலில் தேசிய அளவில் புகழ் பெறுகிறார், ஒரு அங்கீகாரம் பெறுகிறார். கொள்கை தலைவன் என்பவன் வந்து ஒரு தலைமுறைக்கு ஒருத்தன் தான். தலைவர்கள் நிறைய பேர் வருவாங்க. ஒரு கொள்கை கோட்பாடுன்னு ஒரு தலைவன் வந்து வர்றது வந்து அதிசயமாக வரக்கூடிய, அப்படிப்பட்ட ஒரு கருத்தியல் ரீதியான தலைவரை வந்து வரலாறு போற்றும். அந்த மாதிரி ஒரு வரலாறு போற்றும் நாயகனாக இன்று சீமான் உருவெடுத்திருக்கிறார். இந்த வெளிச்சம் இப்பொழுதுதான் பரவாரை அப்படிங்கிற வகையில் சீமான் பேசுறதுனால இன்றைக்கி அது வந்து தமிழ்நாட்டை தாண்டி தேசம் முழுவதும் பரவி இருக்கிறது. இது சர்வதேசம் அளவுக்கு பரவுவதற்கு இந்த தேர்தல் முடிந்தவுடன் அரசியல் விருது நேயர்களுக்கு வணக்கம். இது நம்மோடு நீங்கள் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். இது எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியாயிருந்து, குறிப்பாக 2026 தேர்தல் களத்தை வந்து மையப்படுத்தி வெளியிட்ட ஆர்டிக்கலில் 2026 தேர்தல் காலத்தில் அனைத்து கட்சிகளும் இலவசத்தை வாரி இறைக்கிறாங்க, புதுசாக வந்திருக்கக்கூடிய தாவேக்கா உட்பட. ஆனால் நாம் தமிழ் கட்சி வந்து இலவசத்தை எதிர்த்து உண்மையான மாற்றான தமிழ் தேசியத்தை வந்து நிறுவுகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது தமிழ்நாட்டிற்குள்ள மட்டும் தெரிந்த தமிழ் தேசியத்துடைய பெருமை, தனித்துவம். நான் தமிழ் தேசியம்னு சொல்லுது நாம் தமிழர் கட்சி உடைய தமிழ் தேசியம், சீமானுடைய தமிழ் தேசியம். ஏன்னா இப்போ தமிழ் தேசியங்கிற பேரில் நிறைய பேர் அங்கங்கே கடை விரித்து விட்டார்கள். ஓ, இந்த ஐட்டம் நல்லா, இந்த லேகியம் நல்லா விற்கும் போல இருக்குன்னு சொல்லி இந்த லேகிய வியாபாரிகளில் சில பேர் வந்து தமிழ் தேசியம்னு ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அந்த லேகிய தமிழ் தேசியத்தை பற்றி பேசலை, நம்ம வந்து ஒரிஜினல் தமிழ் தேசியத்தை பற்றி பேசலாம். அந்த வகையில் முன்னால் வந்து தமிழ்நாட்டிற்குள்ளே மட்டும் தெரிஞ்ச இந்த தமிழ் தேசியம் கொஞ்ச நாள் முன்னால் டைம்ஸ் நவ்வில் வந்தது, என்டிடிவியில் வந்தது, இந்தியா டுடேயில் வந்தது. இப்பொழுது நீங்கள் சொல்கிறது வந்து எக்கனாமிக் டைம்ஸில் அவ்வளோ சீக்கிரம் ஒரு செய்தியை போட்டுற மாட்டாங்க. மற்றவங்களாவது அது வெறும் செய்தி அடிப்படையான சேனல்கள், டைம்ஸ் நவோ, டிவியோ, இந்தியா டுடேவோ, இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரி செய்தி நியூஸ் சேனல். எக்கனாமிக் டைம்ஸுங்கிறது பொருளாதார அடிப்படை உள்ள நியூஸ் சேனல் பத்திரிகை. அப்போ ஏன்னா நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் நான் சொல்கிறது 80களில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஆர்எம்டி சம்பந்தான்னு இருப்பார், ஆசிரியர். அதுக்கப்புறம் இவர் எக்கனாமிக் டைம்ஸில் நினைக்கிறேன் அவர் வந்து, அவருக்கு சரத், ஒரு கேரளாக்கார் மலையாளி, அவர்
சரத்சந்திர நம்ம பேர் சரத் அவர். இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஏதாவது ஒரு சாதாரண மீட்டிங் 100 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் இருவரும் ஒரு பெரிய அறிவு ஜீவிகளாக கணிக்கப்பட்டவர். அவங்க சொன்னால் அது நிச்சயமாக அது உண்மையாக தான் இருக்கும், கரெக்டான கணக்காக தான் இருக்கும். அந்த ஒரு ரெப்புடேஷன் பெருமை உள்ளது எக்கனாமிக் டைம்ஸ். நான் அதுக்காக சொல்கிறேன். எக்கனாமிக் டைம்ஸ் அது மாதிரி, ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்குது. அவர் சரத்சந்திர நாயர் நான் சொல்கிறது பேர் அது ரைட். அப்போ வந்து எக்கனாமிக் டைம்ஸில் இதை பற்றி எழுதுகிறாங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னால், இந்த தமிழ் தேசியம் இலவசங்களை ஒழிக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கம் உண்மையான நேர்மையான ஜனநாயகம் விரும்பும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அது இந்த இலவசங்கள், ஏமாற்று இலவசங்களை வந்து ஒழிக்கணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டில் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் மாறி மாறி அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை எக்கனாமிக் டைம்ஸ் வரைக்கும் இப்போ நான் மற்ற சேனல்கள்லாம் சொன்னேன் எக்கனாமிக் வந்திருக்குன்னா, இப்போ தமிழ்நாட்டிற்குள் மட்டுமே தெரிந்த நாம் தமிழர் கட்சி, சீமான், தமிழ் தேசியம், இது வந்து இந்தியா பூரா வந்து ஒரு கொள்கையாக, கோட்பாடாக பரவுகிறது. இதில் தமிழ் தேசியம் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு பார்த்தீங்க, அந்த கொள்கையை தமிழ் தேசியத்துக்கு 100 கொள்கை இருக்குது. அதில் ஒரு முக்கியமான கொள்கை இந்த இலவசத்தை ஒழிப்பது. கல்வி, மருத்துவம், குடிநீர் தவிர வேறு எதுக்கும் இலவசம் கூடாது. இது வந்து ஏதோ தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் பொருந்தக்கூடிய ஒரு கொள்கைன்னு சொல்ல முடியாது. தேசிய அளவில் பொருந்தக்கூடிய ஒரு எல்லா மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் பொருந்தக்கூடிய எந்த கட்சிக்கும் அந்த அதில் நம்பிக்கை இருக்கக்கூடிய கட்சிகள், எத்தனை கட்சிகள் அதில் நம்பிக்கை இருக்குன்றது கேள்விக்குறி. இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, கோல்டன் பிரின்சிபிள்னு சொல்லுவோம். ஒரு 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 பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு கோட்பாடு. இந்த கோட்பாடை தமிழ்நாட்டிலிருந்து சீமானை வைத்து இது வந்து வடநாட்டிற்கு பரவுகிறது என்பது, இது சீமானுக்கு பெருமை, நாம் தமிழர் கட்சிக்கு பெருமை, தமிழ் தேசியத்துக்கு பெருமை, அதை தாண்டி தமிழ்நாட்டிற்கே பெருமை. இது எத்தனை பேர் வந்து அதை படிக்கிறாங்க? ஏன்னா எக்கனாமிக் டைம்ஸ் படிக்கிறவங்களாம் வந்து சும்மா சாதாரண பாமர மக்கள் இல்லை, படித்தவர்கள், அதிலும் வந்து மெத்த படித்தவர்கள், புரியுது, அறிவாளிகள், புத்திசாலிகள், அறிவுஜீவிகள், அரசியலையும் பொருளாதாரத்தையும் ஒரு சேர வந்து புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவர்கள். நீங்கள் கேட்பீங்க, அந்த மாதிரி எவ்வளோ பேர் சார் ஓட்டில் எவ்வளோ % சார் இருப்பாங்க? 1% அப்படி எடுத்துக்கூடாது. 1% 2% இருக்கிற ஒரு 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 ஏதோ ஒரு 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 சில பேர் தானே ஒரு நாட்டுடைய ஒரு சட்டத்திட்டத்தை உருவாக்குறான். பொதுமக்கள்லாம் சேர்ந்து வந்து ஓட்டு போடுறாங்க, ரைட்டு. அங்கே போய் மோடி என்கிறவர் வந்து பிரதமர் ஆகிறாரு, அவர் நாட்டுக்கு இவ்வளோ செய்கிறாரு. இன்றைக்கி வந்து ஈரான் உலக போரெலாம் நடக்குது, பாகிஸ்தான்காரனாக தான் வந்து சமாதானப்படுத்துகிறான்றான். கடைசியில் பார்த்தா ஒன்றும் வேலைக்காவில் வந்தவன் பூரா ஏற்கனவே இருந்ததை விட மோசமான நிலைமையில் திரும்பி போகிறாங்க. நான் போய் இன்னும் அதிகமாக குண்டு போடுவேன்றான் 2 பக்கமும். ஆனால் மோடி வந்து நான் எந்த பக்கமும் இல்லை, இந்தியர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், இந்தியாவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், இந்தியாவில் வந்து எண்ணெய் கிடைக்கணும், இது கிடைக்கணும், அது குறைந்தபட்ச பாதிப்புடன் எந்த நடக்க முடியுமோ. அப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து மோடி குஜராத்தியர் என்று பார்க்கிறீர்களா, இந்தியாவுடைய பிரதமர் என்று பார்க்கிறீர்களா? இந்தியாவுடைய உலகத் தலைவர்கள்லாம் வந்து மோடியை வந்து குஜராத்தியர் அப்படி நான் பார்க்குறாங்க, இல்லையே, இந்தியர் என்று பார்க்கிறார். சர்வதேச தலைவர். இப்போ கூட ஒரு சமீபத்தில் ஒரு இதில் வந்து 63% மக்கள் வந்து, அதாவது உலக அளவில் எடுத்த சர்வேயில் வந்து உலகத் தலைவர்னு யாரை சொல்லுவீங்கன்னா மோடியை தான் சொல்கிறாங்க, உலகம் விரும்பும் தலைவர். நான் அது எதுக்காக இந்த ஒப்பீடு சொல்கிறேன்னா, பாஜகவுக்கும் இவங்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்குமே சில கருத்தியல் ரீதியில் வித்தியாசங்கள் இருக்கலாம். 2 கட்சியும் வேறு வேறு கட்சி 100% ஒரே மாதிரி கருத்துக்கள் இருக்குன்னா அப்போ ஏன் 2 கட்சியாக இருக்காங்க? ஒன்றாவே போயிடலாம், ஒன்றாவே இருப்பாங்க. அதே வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும். அது அந்தந்த சூழ்நிலை, அவர்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள், சரித்திர, பூகோள, வரலாற்று, இப்படி இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது.
கனிமொழி அவர்களோடு சொல்லியிருக்காங்க, திமுகவிற்கென்று ஒரு சரித்திரம் இருக்குன்னு. அந்த தரித்திரத்தை தான் நாங்கள் தான் வச்சு ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது அந்த அந்த சரித்திரம் எவ்வளோ பெரிய தரித்திரம் என்பது அதெல்லாம் வந்து ஒரு புக்கு போட்டால் அந்த புக்குக்கு வந்து நம்ம வந்து 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும்னு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். திமுகவின் தலைவர்கள் பேசுனது எழுதுனது இதெல்லாம் வந்து தனியாக ஒரு புத்தகமாக போட்டு உங்கள் சரித்திரத்தை போட்டால் அந்த சரித்திரத்தை நாளைக்கு வந்து ஏதாவது இது போடணுன்னா தெரியல, ஆபாச புஸ்தகம்னு சொல்லி பேன் பண்ணுற அளவுக்கு ஆயிரும். இல்லை, எதனால் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி எக்கனாமிக் டைம்ஸில் வந்து இதை பற்றி பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு இந்திய அளவில் தேசிய அளவில் சீமானுடைய அரசியல் கொள்கை பேசப்படுகிறது. அதுக்கப்புறம் அது பேசப்படுகிறதுனா அதை வந்து எவ்வளோ பேர் அதை கடைப்பிடிக்கிறாங்க, அது தேர்தலில் எந்த ஒரு கொள்கையுமே மக்களிடையே அந்த வத்தி குச்சி மாதிரி வந்து அது அந்த கற்பூரத்தில் பற்ற வைக்கிற மாதிரி பற்ற வச்சு அதுக்கப்புறம் தான் அது ஜோதியாகும். எடுத்தோடனே ஜோதியானா அதுக்கு பேர் ஜோதி இல்லை, வெறும் தீ தான் அது. நான் சொல்கிற ஜோதின்றது வந்து இந்த கற்பூர ஜோதி. நீங்கள் உடனே எதாவது திராவிடத்தை நினச்சிக்கிட்டு ஜோதின்னா ஜோதி லட்சுமியாக இருக்குமான்னு எதாவது கணக்கு பண்ணாதீங்க. அந்த ஜோதியெல்லாம் வேறு. நான் சொல்கிற ஜோதி இந்த ஜோதி. என்னென்றால் இந்திய அளவில் தேசிய அளவில் இதை ஒரு உதாரணமாக காட்டி பேசும் அளவுக்கு தமிழ் தேசியத்தை நாம் தமிழர் கட்சியின் ஒரு கோட்பாட்டை, அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோட்பாடு. இப்போ இது தமிழ் தேசியம், திராவிடம், தெலுங்கு இந்த மாதிரி வந்தால் கூட இது வந்து ஒரு பிராந்திய விஷயம், இது தேசிய அளவில் இது எப்படி சரியாக வராது. இலவசங்கள் கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கை இது வந்து அதாவது மனசாட்சி உள்ளவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோட்பாடு தத்துவம். அந்த வகையில் இம்முறை வந்து சீமான் வந்து இதுக்கு முன்னால் இருந்த தேர்தல்களை விட இந்த தேர்தலில் தேசிய அளவில் புகழ் பெறுகிறார், ஒரு அங்கீகாரம் பெறுகிறார். இந்த அங்கீகாரத்தினால் வந்து வாக்கு வங்கியில் இந்த 2026 எவ்வளோ %, நான் அதெல்லாம் பேசலை. இந்த அங்கீகாரம் அவரை அடுத்த 10 வருடத்திற்கு அரசியலில் நிலையாக இருக்குது. அதுக்கு மேலே இருக்க மாட்டார் நான் சொல்லலை. நீங்கள் அரசியலில் 10 வருஷம் இருக்கணும்னா 2031 இன்றைக்கி இருக்கிற தலைவரில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் டிக்கெட்ஸ் கொடுப்பேன். இவங்க இருப்பாங்க, இவங்க இருக்க மாட்டாங்கன்னு. அனாவசிய பகை வளரும், அதனால் வேணாம். ஏன்னா அப்படி தான் யதார்த்தத்தில் இருக்குது. அடுத்த 10 வருடத்திற்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு காரணமாக ஒருவர் வந்து ஸ்திரமாக இருப்பார், திடமாக இருப்பார் என்றால் சீமான். அதற்கு காரணம் அவருடைய கொள்கை. அந்த கொள்கை இப்பொழுது வெளிச்சத்திற்கு தேசிய அளவுக்கு வருகிறது. தேசிய அளவுக்கு வரும்போது அடுத்தது எங்கே வரும்? சர்வதேச அளவுக்கு வரும். இது எங்கேயாவது ஒரு பிபிசிலேயோ ஒரு பிரிட்டிஷ் ஏதோ ஒரு பத்திரிகையிலையோ இல்லை வேறு எங்கேயாவதோ இதை வந்து ஒருத்தன் பிக்கப் பண்ணி போடும்போது ஒரு சர்வதேச அளவில் ஒரு நியூஸாக மாறும். அப்பொழுது வந்து சீமான் வந்து வெறும் கட்சி தலைவராக பார்க்கப்பட மாட்டார். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எழுச்சி தலைவர். நம்ம எழுச்சி தலைவர்னா திருமாவளவன் சொல்லுவோம், அது வேறு ஒரு இதில் சொல்லுவாங்க, வேறு எழுச்சி, அது வேறு இஷ்யூ. அது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே சொல்லுவாங்க. நம்ம சொல்கிறது வந்து உலக அளவில் ஒரு விழிப்புணர்ச்சி வரக்கூடிய. புரியுது. சேகுவாரா என்று ஒரு பெரிய புரட்சியாளர் இருந்தார், சிந்தனையாளர். அதுக்கு முன்னால் வந்து பொதுவான அரசியல் கலவாதன்னா சாக்ரட்டிஸ். இவெல்லாம் எங்கேயோ கிரேக்க நாட்டில் இருந்தாங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் கூட தமிழ்நாட்டின் சாக்ரட்டிஸ் அண்ணாதுரை அப்படி நம்ம ஆளுங்க திமுகல பேசுவாங்க. எல்லோரையும் கூப்பிட்டு சாக்ரட்டிஸை வந்து நீங்கள் இங்கிலீஷில் எழுத சொல்ல வேணாம், தமிழில் எழுத சொல்லுங்கள் சாக்ரட்டிஸ்ன்னு. தப்பாக எழுதுவான் ஸ்பெல்லிங்கு. இதே நம்ம ஒரு லட்சணம் அப்படி, அது வேறு விஷயம். நான் சொல்கிறது என்னென்னா, இது வந்து அவரை ஒரு வெளிச்ச பாதைக்கு கொண்டு செல்கிறது. அந்த வகையில் நீங்கள் இந்த இலவசங்கள்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது, இங்கே தமிழ்நாட்டு வந்து, ஏன்னா இது எவ்வளோ கஷ்டமான விஷயம். இருக்கிறதுலையே இந்த இலவசங்கள் மோசமாக இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான். நிச்சயமாக பாருங்கள், 8000 ரூபாய்க்கு ஒரு கூப்பனை. அந்த 8000 ரூபா கூப்பனை கொடுத்தா நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போய் கொடுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச இடத்துல கொடுக்கலாம். அதில் வேறு தமாஷா பேசுகிறார் முதல்வர். பொம்பளைங்கெல்லாம் பார்த்து உங்கள் வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்துடாதீங்க, அவங்க எடுத்துன்னு போய் ஏதாவது செலவு பண்ணுவாங்க, வேறு எதாவது வாங்கிடுவாங்க,
நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துடாதீங்க, அவங்ககிட்ட சொல்லாதீங்க, காமிக்காதீங்க. நீங்கள் போய் உங்களுக்கு பிடிச்ச வாஷிங் மிஷினு, மைக்ரோ ஓவனு வரிசையாக லிஸ்ட்டு கொடுத்துட்டாரு, ஃப்ரிட்ஜு, பீரோ எது வேணாலும் வாங்கிக்கிங்க. இதில் எது வரும்னு தெரில. 2 விஷயம் சொல்கிறார் அவர். பொண்டாட்டி யாரும் புருஷன் பேச்சை கேட்காதீங்கிறார், புருஷன்கிட்ட காமிக்காதீங்க. ரைட்டு, அவர் சொல்கிறாரு. பாவம் அவருக்கே அவர் வீட்டு கஷ்டம். அவர் வந்து கோயில் கூடாது, சனாதன எதிரின்றார். அவங்க வீட்டில் கோயிலாக போயிட்டு வராங்க. அவங்க வீட்டிலே பாவம் புருஷன் பேச்சை கேட்குறது இல்லைன்ற ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கிற வருத்தத்தை அவர் வந்து முதல்வர் வந்து இப்படி வெளியில் தெரிவிக்கிறாரா நம்ம தெரில. நம்ம அவர் அதை மனசில் வச்சுட்டு சொல்கிறாரா, இது எங்கள் வீட்டில் வந்து நான் சொன்னால் கேட்குறது இல்லை, அதே மாதிரி நீங்களாமும் உங்கள் புருஷன் சொல்லத்தை கேட்காதீங்க, அவர்கிட்ட அது கூப்பனை காமிக்காதீங்கன்னு ஒரு நல்லதாக சொல்கிறாரா என்னன்னு நமக்கு தெரியல. சரி, சொல்லிட்டு போகிறாரு, அது அவங்க குடும்ப பிரச்சனைன்னு விட்டுருவோம் நம்ம. ஆனால் இங்கே மெட்ராஸில் சென்னையில் தான் இந்த 8000 கூப்பனை போலியாக கூப்பன் அடித்து ஒருத்த மாட்டிட்டான். இதையும் ஆமாம், யாரோ ஒரு செந்தில்குமாருங்கிற திமுக நிர்வாகி தான். வேறு யார்? கரெக்டாக தான் பண்ணிக்கிறான். ஏங்க ஊரில் வந்து எங்கேயாவது திருட்டு போச்சுன்னா உடனே நம்ம என்ன செய்யணும்? ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவங்களாம் அந்த நேரத்தில் எங்கே இருந்தான்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிரைம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிடலாம். நான் குறிப்பிட்ட கட்சின்னு தான் சொன்னேன், எந்த கட்சின்னு சொல்லு. சரியா? அந்த வகையில் 8000 கூப்பன் போலி கூப்பன். இப்போ இவங்களோட ஐடியாவே புரிஞ்சு போச்சா இல்லையா? நீங்கள் கூப்பனை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு என்ன தெரிய போகுது? இது ஒரிஜினலாக எப்போ தெரியும் அவனுக்கு? கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறான். எப்போ? தேர்தல் முடிஞ்சு வாக்கெல்லாம் போட்டு இவங்களை நம்பி ஓட்டு போட்டுட்டு அது வேறு சொல்கிறாங்களாம், நீ ஓட்டு போடும்போது நீ ஓட்டு போட்டியா இல்லையான்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த கிராமத்து கண்டுபிடிக்க முடியாதுங்க. கிராமத்து மக்கள்கிட்ட சொன்னால் நம்புவான்ல. படிக்காதவன் அறகுறையாக படித்தவன்கிட்ட போய் நான் அதில் ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம், அவனுக்குன்னா தெரியும். உண்மையிலேயே வந்து ஒரு சாதாரணமாக ஒரு அடித்தட்டு மக்களில் இருக்கிறவன், அவ்வளோவா படிக்காதவன், அவனுக்கு சாஃப்ட்வேர்னால் என்னன்னு தெரியுமா? அண்டர்வேர்னா கரெக்டாக தெரியும். சாஃப்ட்வேர்னா தெரியுமா? தெரியாது. ஏதோ சாஃப்ட்வேர், ஏதோ இன்கம், ஏதோ கம்ப்யூட்டர் என்னமோ சொல்கிறாங்க, இருந்தாலும் இருக்கும். கண்டுபிடிச்சாங்கன்னா அப்புறம் வீட்டுக்கு வந்து நாளைக்கு தகராறு பண்ணுவானுங்க, உள்ளே பூந்து அடிப்பானுங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ராசிபுரத்தில் ஒரு அம்மா விஏஓ, பெண் விஏஓ, அந்த அம்மா மணல் கடத்தலை தடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. அந்த அம்மா வீட்டுக்குள்ளே திமுக நிர்வாகி உட்பட நிறைய பேர் பூந்து அந்த அம்மாவை வந்து தலைமையை பிடிச்சி இழுத்து நெஞ்சில் உதச்சி அட்டகாசம் பண்ணிட்டு போயிருக்காங்க. ராசிபுரம், சேலம். மணல் கடத்த இது எப்போ? தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் அறிவித்து அவங்க வந்ததுக்கப்புறம். நீங்கள் என்ன தான் மேலே இருக்கிறவங்கள மாற்றினாலும் அந்த கீழே அந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ லெவலில் இருக்கிறவன், ஹெட் கான்ஸ்டபிள் லெவலில் இருக்கிறவங்களாம் அங்கேயே தானே இருக்கான். அவனை மாற்றலை இல்லை, மாற்றுறதெல்லாம் மேலே இடத்துல தானே மாற்றுறாங்க. என்ன அநியாயம் பாருங்கள். மணல் கடத்தல தவிர வீட்டுக்குள்ளே பூந்து அவங்க குடும்பத்துக்கு எதிரியே அந்தம்மா தலைமை மூடியை பிடிச்சி இழுத்து நெஞ்சு மேலே ஏறி மிதிச்சு. இந்த வரைக்கும் அவனுங்க நல்லவனுங்களாக இருக்கானுங்க. திமுகலேயே கொஞ்சம் நல்லவனுங்க இருப்பானுங்க போல இருக்கு. தெரிஞ்சிருந்தால் வெளியே தள்ளுவாங்க. நல்லவங்க இருக்கக்கூடாது. நல்லவங்க இருந்தாங்கன்னு தெரிஞ்சாங்கன்னா வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அது ஏன்னு கேட்டால், போகும்போது அவன் பாலியல் வன்முறை பண்ணாமல் போனான் பாருங்க, அதனால் அவனை நல்லவன் சொல்கிறான். இப்போ இந்த 8000 கூப்பன் வந்து கொடுக்குறான்னா, இந்த கூப்பன் உண்மையாக பொய்யா எப்போ தெரியும்? அங்கே கொண்டு போய் கொடுத்து பக்கத்தில் போய் அந்த போத்தீஸில் போய் கொடு, அந்த சரவணா ஸ்டோரில் கொடு, ஏதோ ஒரு, நான் சொல்கிறது உதாரணமாக சொல்கிறேன், அவங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. இப்போ கூட முந்தானத்து திருச்சியில் ஒரு பெரிய துணி கடையில் வந்து எக்கச்சக்கமாக கேஷ் பிடிச்சிருக்காங்க. சால் ஆரம்பிக்கிற ஒரு கடை, நீங்களே முடிவு பண்ணிங்க, பேர் நான் சொல்லக்கூடாது. அங்கே யாதவனா இருக்கட்டும், இல்லை சா, திருச்சியில் ரொம்ப. ஏன்னா இவன் வந்து இந்த மாதிரி ஜவுளி கடையில் தான் பணத்தெல்லாம் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. பெரிய மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட்டு, தனியார். ஏன்னா அங்கே தான் வந்து அவன் போனான் டக்குன்னு 8000 ரூபாய்க்கு கொடுத்தான்னா அவன் வந்து கொடுப்பான். அந்த 8000 ரூபாய்க்கு அவங்க வந்து அங்கே கொடுத்தா 8000 ரூபா கொடுப்பானுங்க திமுக நினைக்கிறீங்க? அந்த கூப்பனை கொடுத்தா 2000 ரூபா கொடுக்குறேன், 3000 ரூபா கொடுக்குறான்னுவான். நீ அது மிச்சத்தை வந்து காஸ்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குவா. இந்த மாதிரி தான் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இது பத்தாதுன்னு போலி கூப்பன்னா, இந்த போலி கூப்பனை அவன் வாங்கி பணம் கொடுத்துட்டான்னு வைங்க. இதில் பாருங்கள், 2 பக்கமும் எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். மக்கள் போலி கூப்பன்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் இந்த துணி கடைக்கு போகிறான், ஏதோ ஒரு கடைக்கு. ஐயா, இந்த கூப்பன் போலி கூப்பன், நான் தரமாட்டேன், முடிஞ்சு போச்சு, ஓட்டு போட்டாச்சு.
மக்கள் ஏமாந்து போயிடுவானா? ரைட்டு. சரி, அதை கடைக்காரன் வாங்கிட்டான். மொத்தம் ஒரு 1000 கூப்பன் அவன் பணம் கொடுத்துட்டான். யார்கிட்ட கிளைம் பண்ணுமோ திமுகவில் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, மாவட்ட செயலாளர்கிட்ட கொடுத்தீங்கன்னா. ஏங்க நீங்கள் கொடுத்தா இந்த 1000 கூப்பனில் 176 கூப்பன் வந்து போலிங்க, அவன் கொடுத்த பணம் அவுட்டு. அப்போது மக்களும் ஏமாந்து போயிடுவாங்க, கடைக்காரனையும் ஏமாந்து போயிடுவாங்க. ஏமாத்துறது மட்டும் நாங்கள் தான் வழக்கம் போல். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக அதை சொல்லி முடிச்சுடுவோம். இவங்க எதெல்லாம் வந்து ஏதோ நீங்கள் கூப்பன் மட்டும்தான் வந்து இப்படி ஏமாற்றுவாங்கன்ல. அவர் வைத்திலிங்கம் படம் போட்டு, வைத்திலிங்கம் இப்போ சமீபத்தில் திமுகவில் வந்து சேர்ந்தார் ஓபிஎஸ் குரூப்பில் இருந்து. இவிஎம் அந்த மெஷின், ஓட்டு போடுற மிஷினு 100 மிஷின் வந்து வைத்திலிங்கம் படம் போட்ட பட்டன், அதை ஆல்ரெடி அதை அழித்திருக்கு, அதை வந்து கைப்பற்றியிருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம்? இந்த இவிஎம் மிஷினை கொண்டு போய் வைத்திலிங்கம் எங்கே நிற்கிறாரோ, அவர் ஒருத்த நாட்டில் நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த ஒருத்த நாட்டில் கொண்டு போய் அங்கே ஒரு வாக்கு தொகுதியிலையும் 2 மிஷின் 4 மிஷின் ஏதோ வைப்பாங்க. ஒன்று ஸ்டாண்ட் பைக்காக வைப்பாங்க. அந்த இடத்துல வச்சுட்டு வந்துட்டா குறைஞ்சபட்சம் ஒரு 50 வாக்கு இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய் எதை அழுத்தினாலும், ஏற்கனவே வந்து திமுக உதயசூரியன் அழுத்தப்பட்டதுனால நீங்கள் போய் நாம் தமிழருக்கு அழுத்தினாலும், அதிமுகவுக்கு அழுத்தினாலும், விஜய்க்கு அழுத்தினாலும் ஏற்கனவே அது அழுத்தப்பட்டிருக்கு. அதாவது உச்சநீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் வந்து இவிஎம்மில் நிறையா குழுமால் நடக்குதுன்னு காங்கிரஸ் கட்சி அந்த இவங்கெல்லாம் அகிலேஷ் அதெல்லாம் சொன்னபோது வெளிப்படையாக 2-3 தடவை கூப்பிட்டு வச்சிட்டாங்க, இதாப்பா இவிஎம், இதில் எப்படி ஹேக் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஏன்னா இது வந்து கேபிள் கனெக்ஷனில் ஒர்க் பண்ணல, வைஃபையில் பேட்டரியில் ஒர்க் பண்ணல, வைஃபையில் ஒர்க் பண்ணல, அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஒன்றோட ஒன்று கனெக்ஷன் இல்லை. இந்த இவிஎம்லேருந்து அந்த இவிஎம்முக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை. பக்கத்துலேயே இருந்தாலும் இல்லை, 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் இல்லை. எப்படி வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஹேக் பண்ணணுன்னா ஒன்று வைஃபை இருக்கணும், இல்லை ப்ளூடூத் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ப்ரூவ் பண்ணி காமிங்கன்னா இது வரைக்கும் ப்ரூவ் பண்ண முடியாது. உச்சநீதிமன்றமும் இது கேட்டது, தேர்தல் ஆணையமும் கேட்டது. ஆனால் பாருங்கள், இது வரைக்கும் இந்தியாவில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க இவிஎம்மை வந்து போலியாக ப்ரிப்பேர் பண்ணி அதில் செட்டப் பண்ணுறதுன்னு? இப்போ புரியுதா சர்க்காரியா ஏன் வந்து விஞ்ஞான ரீதியான ஊழல்னு சொன்னார்னு? அவர் இதெல்லாம் தெரியாமையா நீ சொல்லிட்டு போயிட்டார். அந்த அந்த எறும்பு கரையானை வச்சே சொல்லிட்டு போயிட்டார். இவனுக்கு இவிஎம் வரைக்கும் வந்துட்டானுங்க. அதாவது இலவசங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இலவசத்தோடையே இந்த மாதிரி இந்த 8000 கூப்பன் இதெல்லாம் வந்து இலவசம் இல்லை, மோசடி. இலவசத்தின் பெயரால் மோசடி. இந்த கூப்பனை எடுத்துங்க, போலி கூப்பன்னா என்ன அர்த்தம்? இலவசம்னு சொல்லி மக்களை ஏமாற்றி அந்த இலவசத்துலேயும் மோசடி. இதுதான் வந்து இதெல்லாம் இல்லாமல் வந்து ஒரு 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 நேர்மையான ஒரு ஜனநாயகத்து ஆரோக்கியமான ஒரு அரசியல் அப்படிங்கிற வகையில் சீமான் பேசுகிறதுனால இன்றைக்கி அது வந்து தமிழ்நாட்டை தாண்டி தேசம் முழுவதும் பரவி இருக்கிறது. இது சர்வதேசம் அளவுக்கு பரவுவதற்கு இந்த தேர்தல் முடிந்தவுடன் நிச்சயமாக வெற்றி தோல்வியை புறந்தள்ளிவிட்டு பார்த்தீர்களானால் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இந்த அங்கீகாரத்தை வச்சுட்டு என்னங்க பண்ணுறது? சட்டமன்றத்தில் போய் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் கொள்கை தலைவன் என்பவன் வந்து ஒரு தலைமுறைக்கு ஒருத்தன் தான் வர முடியும். தலைவர்கள் நிறைய பேர் வருவாங்க. ஒரு கொள்கை கோட்பாடுன்னு ஒரு தலைவன் வந்து வர்றது வந்து அதிசயமாக வர முடியும். இல்லை அந்த மாதிரி கொள்கை தலைவனாக நடிப்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் வந்து அது மழை பெஞ்சதுன்னா அது சாயம் வெளுத்துருன்ற மாதிரி அது தெரிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு கருத்தியல் ரீதியான தலைவரை வந்து வரலாறு போற்றும். அந்த மாதிரி ஒரு வரலாறு போற்றும் நாயகனாக இன்று சீமான் உருவெடுத்திருக்கிறார். இந்த வெளிச்சம் இப்பொழுதுதான் பரவாரை. இது டார்ச் லைட் வெளிச்சம் இல்லை. இது வந்து சும்மா வந்து போர்வை போட்டு மூடி வைக்கிற உதயசூரியன் இல்லை. இது உண்மையான சூரியன். இந்த வெளிச்சம் வந்து தானாக பரவும். இதுக்கு வந்து யாரும் வந்து ஒன்றும் தனியாக அதுக்காக ஒன்றும் மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியதில்லை. இப்போ என்ன எக்கனாமிக் டைம்ஸில் வந்து இவர் வந்து சீமான் ஆள் செட் பண்ணி வந்து அதை வர வைக்கிறாரு. இதில் உள்ள அந்த கோட்பாட்டுடைய அந்த இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணுறாங்க.
அந்த வகையில் இது வந்து சீமானுக்கு கிடைத்த மிகப்பெரிய கருத்தியல் வெற்றி என்பதுதான் என்னுடைய கருத்து. உதயநிதி வந்து எடப்பாடியாரை திட்டுறாரு, அவர் தான் ஒரு காலத்தில் டெட் பாடின்னு சொன்னவர். அவையா திமுக சரித்திரத்தை எடுத்திங்கன்னா அவங்க யாரெல்லாம் எவ்வளவு அநாகரிகமாக பேசியிருக்காங்கன்றதெல்லாம் வந்து அதாவது பட்டியல் போட்டு நீங்கள் வந்து இந்த சோழர் கால செப்பேடு மாதிரி போடுற அளவுக்கு வந்து நிறையா இருக்குது மேட்ரு. கலைஞர் அண்ணாதுரையில் ஆரம்பித்து கலைஞர் மற்றவங்க பேசுனது எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் பேசுனது வரைக்கும் இருக்குது. எவ்வளவு கொச்சையாக அசிங்கப்படுத்திலாம் பேசியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயம். நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவர் உடனே பதிலுக்கு ஆரம்பித்தார். பால் டாயில் குடித்தவங்களாம் வந்து பஞ்சு டயலாக் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் இறங்கி அடிக்க ஆரம்பித்தார். அவர் இறங்கி அடிக்க மாட்டார். அந்த மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஸ்டைலில் பேசுகிறதுக்கு திமுகவுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது அப்படின்னு திமுகவில் நினச்சிட்டு இருந்தாங்க. இறங்கி அடிக்க தான் அடிப்பாங்க, ஓரளவுக்கு தானே பொறுத்து போவாங்க. அது மாதிரி அவரை டெட் பாடின்னு சொன்னீங்கல்ல, அப்போ அது என்ன நாகரிகம்? ஜெயலலிதாவன்னு என்னெல்லாம் பேசியிருக்கீங்க, இந்திரா காந்தி என்னெல்லாம் பேசியிருக்கீங்க, அனந்தநாயகி அம்மாவை என்னெல்லாம் பேசியிருக்கீங்க, இதெல்லாம் வந்து மோடியையும் ஜெயலலிதாவையும் பேசியிருக்கீங்க. நேருவையும் சினிமாவை பண்டார நாயகாவும் வந்து பேசலையா கருணாநிதி? கணவனை இழந்தவர், இவர் மனைவி இழந்தவர் என்ன பண்ணாங்களோ உள்ள. அதே மாதிரி ஜெயலலிதாவையும் சசிகலாவையும் வந்து 2 பெண்கள், கொடநாட்டு பங்களாவில் 60 ரூம் இருக்குது, அறைகள். அந்த 60 ரூம் உள்ள அவங்க 2 பேரும் 2 பெண்கள், அவர்கள் ஒரு என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது யாருக்கு தெரியும்? கருணாநிதி பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போது இல்லை, சூடு பிடிக்குதுன்னா மக்கள் பிரச்சனைகள் ஒரு பக்கம் சூடு பிடிக்குது. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் வந்து பல இடங்களில் வந்து திமுக வேட்பாளர்களை விரட்டி அடிச்சிருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பட. ஏன் அவர் காங்கிரஸ் சார்பாக நிற்கிறார பக்கத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில், அவர் பேர் என்ன, ஊர்வசி செல்வராஜ் பையன், அவர் பேர் ஊர்வசி இருதயராஜா நம்ம பேர். அவரை விரட்டி அடிச்சிருக்காங்க. இங்கே சென்னையில் விரட்டி அடிச்சிருக்காங்க, குளத்தூரில் விரட்டி அடிச்சிருக்காங்க. முதல்வர் இல்லை, திமுக நிர்வாகிகளை வீட்டுக்கு வந்து ஓட்டு கேட்குன்னா எங்கள் வீட்டுக்கு வராதிங்கன்னு. இதில் என்னென்னா, தூத்துக்குடியில் அனிதா ராதாகிருஷ்ணன், அப்புறம் இன்னும் சில இடங்களில் வந்து இஸ்லாமிய பெண்மணிகள் வந்து திமுக வேட்பாளர்களை விரட்டி அடிச்சிருக்காங்க. வழக்கமாக இஸ்லாமியர்கள்னால் திமுகவுக்கு தான் ஆதரவாளர்னு சொல்லும்போது, இங்கெல்லாம் வரவே வராதிங்க எங்கள் வீட்டு பக்கத்தில், நீங்கள் 5 வருஷமாக என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டு இந்த மாதிரி நிறைய இடங்களில் நடந்திருக்கு. ஸோ அப்போது அந்த திமுகவுக்கு எதிரான அதிருப்தி என்பது இது வரைக்கும் அந்த அதிருப்தி ஏதோ இல்லாத மாதிரியே இவங்க நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 200ல் ஜெயிப்போம், 234 ஜெயிப்போம்லாம் சொல்லி போட 234 ஜெயிப்போம்னு ஒரு முதல்வர் சொன்னார். எல்லாம் பேசுகிறாங்க போனாங்க. ஆனால் வந்து கள நிலவரத்தை பார்த்தால் மக்கள், அதுவும் இஸ்லாமியர்கள்னு சொல்லும்போது நம்ம ஏன் அதை குறிப்பிட்டு சொல்கிறோன்னா, அவங்கள நம்பி தான் திமுகவே இங்கே இருக்குது. சிறுபான்மையினரை நம்பி இருக்குது, அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களை நம்பி இருக்குது. ஏன்னா ஒரு கால் கிறிஸ்தவர்கள்னு வரும்போது இப்போ ஓரளவுக்கு விஜய் பிரிப்பாரோ அப்படின்ற கணக்கு போட்டால் கூட இஸ்லாமியர்கள் பொதுவாக திமுகவை தான் உறுதியாக. இப்போ கூட பாருங்கள், 4 கட்சி அவங்க பக்கம்தான் இஸ்லாம், எல்லாமே ஒரு சீட்டு கட்சி. இப்போது பல விஷயங்கள் இருக்குங்க. இப்போ மனிதநேய இவர் ஜவஹர்லா வந்து ஏதோ ஒரு சும்மா இல்லாமல் இந்த தேர்தலுக்காக வழக்கம் போல் ஒரு கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போயிருக்காங்க. கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போனால் என்ன பண்ணணும்? சாமி கும்பிட்டு வருவாங்க. முதல்ல நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே வந்து நம்ம வந்து குள்ளாலாம் போடக்கூடாது. ஒரு இறந்து போன ஒருத்தருடைய உடல் இருக்கும்போது கூட போகும்போது கூட பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஆஃபீஸரோ ஆர்மி ஆஃபீஸரோ வந்தால் கூட கேப்பை காட்டும். இது வந்து ஒரு அடிப்படை பண்பாடு. இதில் ஒன்றும் தமிழ்நாடு ஆந்திராலாம் இல்லை, இது ஒரு நமது தேசிய பாரத பண்பாடு, தமிழ்நாடு உட்பட. அவர் அங்கே போய் குல்லா போட்டு இப்படியே நிற்கிறார். திருநீர் எடுத்து அவர் பூசணும்னு நம்ம சொல்லலை, அது அவருடைய சுய விருப்பம். இப்போ மோடிக்கு வந்து ஒரு மேடையில் வந்து ஒரு இஸ்லாமியர்கள் ஏதோ ஒரு பாராட்டு விழா கொடுத்தாங்க 2 வருஷம் முன்னால். அப்போ வந்து யாரோ அந்த குல்லா ஒன்று வந்து அந்த இஸ்லாமிய ரவுண்டு குல்லா போடுவாங்கள்ல, அது வந்து போட வந்த போது தயவு பண்ணி மன்னிக்கணும், தவறாக நினைக்காதீங்க, நீங்கள் கையில் கொடுங்க வாங்கிக்கிறேன், தலையில் போடாதீங்க, இந்து மதத்தை நம்புவான்.
அவர்களையும் அவமானப்படுத்தலை, அதே சமயத்தில் அவருக்கு இஷ்டமானது அது இப்போ பிடிக்காது செய்யக்கூடாது. ஆனால் இவங்க இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து எல்லா மந்திரியும் உதயநிதி உட்பட எல்லாம் கோயிலாக போய் திருநீர் இட்டுட்டு வராங்க. இவங்க தான் வந்து சனாதனத்தை ஒழிப்பேன், டெங்கு மலேரியான்லாம் பேசினவங்க. இந்த வேடம் நான் என்ன சொல்கிறேன், கொள்கைன்னா கொள்கையாக இருக்கணும். இப்போது ஜவஹர்லா ஏன் வந்து அந்த கோயிலுக்குள்ளே போனார்னு நான் கேட்கல. போனார்னா அட்லீஸ்ட் அந்த குல்லாவை எடுத்துகிட்டு அப்படி கையில் வச்சுட்டு இப்படி நின்று ஒரு 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 மரியாதை அடையாளமாக ஒரு மரியாதை மனசுக்குள்ளே இருக்கோ இல்லையோ வெளிப்படையாவது காமிச்சிருக்கலாம், நடிக்காவது செஞ்சுருக்கலாம். இந்த அப்துல் சமதன் ஒருத்தர் இந்த திருப்பரங்குன்றத்தில் அவர் தான் போய் பிரியாணிலாம் சமைச்சார் இந்த தர்காவில் போய். அவர் வந்து இப்போது மணப்பாறையில் இங்கே நிற்கிறார், அந்த ஏரியாவில் தான் நிற்கிறார். அவர் போன போது விரட்டி அடிச்சிட்டாங்க. திருப்பரங்குன்றத்தில் வந்து நீ தானே வந்து போய் பிரியாணி சமைச்சது, உனக்கு ஓட்டாவது கீட்டாது, இந்த பக்கமே உள்ளே வரக்கூடாது. மணப்பாறையில் அவரும் மனிதநேய மக்கள் கட்சி, அவங்களுக்கு 2 சீட்டு கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்று அவர் அப்துல் சமத். நம்ம வந்து ஒரு இஸ்லாமியரை விரட்டினார்கள் என்று நம்ம வந்து அந்த ஒரு கோணத்தில் பார்க்கல. இந்த மத வெறி பிடித்து அந்த மத அடையாளங்களை வைத்து அரசியல் செய்பவர்களுக்கு மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள்னு நினச்சிக்கிற காலம் மலையேறி போச்சு. இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதே இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஜகவில் ஒருத்தர் சிஎம் வேலூர் இப்ராஹிம்னு இருக்கார். அவர் பொதுவாக பாஜக சார்பாக பேசுவார், போவார் வருவார். அவர் திருச்செந்தூரில் போய் கோயிலுக்கு போயிருக்காரு. கோயிலுக்கு போயிட்டு அந்த திருச்செந்தூரில் யாரோ வேட்பாளர் ராதாகிருஷ்ணன், யாரோ பாஜக வேட்பாளர், அவருக்காக இதுக்காக பரப்புரைக்காக போயிருக்காரு. அப்படியே திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்காரு, அவரும் உள்ளே போயிருக்காரு. அவர் தொப்பியை காட்டல, அது வீடியோ பார்த்த வரைக்கும். ஆனால் முத்தை திருவத்தி திருன்னு வந்து டிஎம்எஸ் பாடின அந்த அருணகிரிநாதருடைய பாடல் திருப்புகழ் சும்மா 4 பேரை பாடுறார். அவர் ஏதோ கற்று வச்சுருக்கணும்ல. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதை எல்லா முஸ்லீமும் வந்து அந்த மாதிரி திருப்புகழ் பாடணும், தேவாரம் பாடணும், திருவாசகம் பாடணும், நான் அப்படி சொல்லலை. அது வந்து ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய மக்களுக்கிடையே இந்து முஸ்லீம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குள்ளே பாரு, சிஎம் இப்ராஹிம் வந்து அங்கே வந்து பண்ணார், நம்ம நாட்டில் அங்கே போய் வந்து போய் மசூதியில் போய் கும்பிட்டு வராங்க, உங்களுக்கு தெரியல கும்பிடணுன்னா அங்கே போய் வந்து எப்படிங்க கும்பிடணும், இப்படி கும்பிடணுமா, அவங்க இப்படின்லாம் ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு வழிமுறை வழிபாட்டு முறை இருக்குது. உங்களுடைய அனுமதியோடு நானும் உங்களோட சேர்ந்து பண்ணலாமா, எவ்வளோ நல்லா இருக்குது. அடிப்படையில் மக்கள் அப்படி தானேங்க. ஊரில் ஒரு இந்து பெண்ணு ஏழை பெண்ணை திருமணம்னா ஊரில் உள்ள இஸ்லாமியர்கள்லாம் வந்து அவங்க இது மூலமாக ஜமாத்து மூலமாக வசூல் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் பையனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அங்கே உள்ள இந்துக்கள் வந்து அடிப்படையில் வராங்க. அவளை கெடுக்கிறது பூரா அரசியல்வாதிகள் தான். அந்த வகையில் இந்த போலாரைசேஷன் பண்ணுறது வந்து திராவிடம் தான். நேரத்தை நன்றி, வணக்கம்.